ஒரு பெரிய பாலைவன கிராமத்துல ஒரு வயசானவர் அவரோட 3 பசங்களும் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வயசானவருக்கு நிறைய சொத்துக்களும் 17 ஒட்டகங்களும் இருக்கு. அந்த ஒட்டகங்கள்ல வர பணத்தை வச்சு தான் அவரோட குடும்பத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப இருக்கையில ஒரு நாள் அவர் இறந்துறாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவங்க 3 பசங்களும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்துக்களை வந்து பிரிச்சுக்கணும்னு சொல்லி 3 பேர் பேசிட்டு இருக்கப்ப அவர் ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு. அதை படிச்சு பார்க்கும்போது அவருக்கு இருக்கிற எல்லா சொத்தையுமே வந்து சரி சமமா 3 பேருக்கு ஈக்குவலா பிரிச்சு வச்சுட்டு அந்த 17 ஒட்டகங்களை மட்டும் வித்தியாசமா பிரிச்சு வச்சிருக்காரு. அதாவது அவரோட பெரிய பையனுக்கு அந்த இருக்கிற ஒட்டகங்கள்ல பாதியோ, அவரோட நடு பையனுக்கு இருக்கிற ஒட்டகங்கள்ல 3 பங்கோ, அவரோட கடைசி பையனுக்கு 9ல 1 பங்கோ அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. இதை படிச்சு பார்த்தா உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஊர்ல இருக்கிற யாராச்சும் கிட்ட கொடுத்து நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரியவர் போய் மீட் பண்றாங்க. அவர் வந்து இதை படிச்சு பார்த்துட்டு ஓகேப்பா இந்த ப்ராப்ளம்க்கு நான் உங்களுக்கு சொல்யூஷன் தரேன்னு சொல்லிட்டு அந்த 17 ஒட்டகங்களையும் வர சொல்லிடுறாரு. அந்த 17 ஒட்டகங்களை கூட்டிட்டு வந்து இவருக்கு இந்த ஒரு ஒட்டகத்தை எடுத்து வச்சுட்டு இப்ப அந்த பெரிய பையனை கூப்பிட்டு உனக்கு என்ன எவ்வளவு பங்கு வரும்னு சொல்லி நீ படி அப்படிங்கிறாரு. எனக்கு இந்த ஒட்டகங்கள்ல பாதி பங்கு வரும் அப்படிங்கிறாரு. 17 பாதி எவ்வளவு 9 ஒட்டகங்களை நீ எடுத்துட்டு போன்னு சொல்லிடுறாரு. மீதி 9 ஒட்டகம் தான் இருக்கு. அடுத்து நடுப்பையனை கூப்பிட்டு உனக்கு எத்தனை பங்கு வரும்னு சொல்லிருக்காரு உங்க அப்படின்னு கேட்டங்காட்டி எனக்கு வந்து 3ல 1 பங்குன்னு சொல்லிருக்காரு. சரி 9ல 3ல 1 பங்கு எவ்வளவு 6 அந்த 6 நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. 2 15 ஆச்சு. சரி அப்புறம் கடைசி பையனை கூப்பிடுறாரு. உனக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு சொன்னா எனக்கு 9ல 1 பங்குன்னு சொன்னாரு. 9ல 1 பங்கு 2. சோ 2 நீ எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கிறாரு. கடைசியில ஒரு ஒட்டகம் மிச்சமாகுது. அது இவரோட ஒட்டகத்தை